இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் கீரை இன்னைக்கு இவ்வளோ கொஞ்சம் கிடச்சிது. சரி பருப்பை போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பறிச்சுன்னு வந்தேன். இந்த கீரை பின்னாடியே சுற்றின்னு வரான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்ன வேணும்னு கேளுங்க. இவனை என்னடா வேணா இங்கே பாருங்க, இது பின்னாடியே வரான். என்னடி சாமி வேணும் உனக்கு? இது கீரடி, உனக்கு என்ன வேணும்? சரி வா, அம்மா புல் பறிச்சு தரவா, மேலே போயிட்டு வா. இப்போ இன்னைக்கு இவ்வளோ கீரை கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அன்றைக்கி கிள்ளி எடுத்தேன், இன்றைக்கி வேரோடே பிடுங்கிட்டேன். ஓகேங்களா? செம்மையாக தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இப்போ அவருக்கு புல் வேணுமா? என்ன மம்மி உனக்கு மட்டும் பறிச்சுன்னுட்டேன், எனக்கு புல் எங்க மம்மின்னு கேட்குறான். சரி வா போகலாம், வா மேலே போகலாம், வா பறிச்சு தரேன். ஓடி எனக்கு முன்னே போகிறான் பாருங்க. அம்முக்குட்டிக்கு புல் வேணுமா? அது ஃபுல்லாக இந்த ஒரு தொட்டியில் மட்டுமே கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் சின்ன சின்ன கீரைகள்லாம் இருக்குது. இவனுக்கு புல் வேணுங்களாம். இந்தா பாருங்க, இந்த அருகம்புல், இந்த அருகம்புல் நல்லா இருக்கா? எல்லா புள்ளியுமே சாப்பிட்றாங்க இவன் ராக்கிப்பா. அப்போ எடுத்துகிட்டு கீழே போயிடலாமா? பிடுங்கி நிறைய களைச்செடி மாதிரி முளைக்குதுன்னு சொல்லிட்டு பிடுங்கி இதில் போட்டேன், இந்த செடியில் போட்டேன். கொச்சன்னு முளைச்சிதுனுங்கண்ணா. இந்த கீரைக்கு செடிக்கு தேவையான சத்து கிடைக்காம போயிடும் பார்த்தீங்களா? அதனால் வா கீழே போகலாம். வரப்பா வா, அம்மா தர வா, வா கீழே போகலாம் வா. மம்மி மேலே போய் வந்தாலே ஏதாவது பறிச்சுன்னு வந்துடணும் சாப்பிட்றதுக்கு. பொம்மை குட்டிக்கு சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் நானும் மறந்துட்டேன், எதுக்கு இந்த கீரை பின்னாடியே சுற்றுறான் அப்படின்னு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, புல்லுக்கு தான் அவன் கேட்டுட்ருக்கான். சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. நினச்சி சாப்பிட்றாரு. சரி சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா. எப்படி நம்ம ஐடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.